வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. நம்ம நிறைய வீடியோ இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை பத்தி போட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவகங்கை சீமையுடைய ராணி வேலுநாச்சியார் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சிவகங்கை சமஸ்தானத்துடைய ராணியான வேலுநாச்சியாருக்கும் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் இருக்கு. 1730 ராமநாதபுரம் சமஸ்தான மன்னராக இருந்த செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் ஒரே பெண் குழந்தையா பிறக்கிறாங்க இந்த வேலுநாச்சியார். பெண் குழந்தையாக பிறந்தாலும் ஆண் வாரிசு போலவே வேலுநாச்சியார் அவர்கள் வளர்க்கப்படுறாங்க. ஒரு ஆண் வாரிசுக்கு எப்படி மொழி பயிற்சிகளும் ஆயுத பயிற்சிகளும் வழங்கப்படுதோ அதே மாதிரி ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே மொழி பயிற்சிகளும் ஆயுத பயிற்சிகளும் கொடுக்கறாங்க. 1746 அதாவது தன்னுடைய 16வது வயசுல சிவகங்கை சீமையோட மன்னரான முத்துவடுகநாத தேவருக்கு ராணி வேலுநாச்சியார் அவர்கள் மனைவியாகிறாங்க. 1772 அதாவது தன்னுடைய 42வது வயசுல ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பினால தன்னுடைய கணவரை இழந்துடுறாங்க. நாட்டை இழந்த வேலுநாச்சியார் விருப்பாட்சியில தங்கி இருந்து ஹைதர் அலியை சந்திச்சு உருது மொழியில பேசி ஆங்கிலேயர்களோட எதிர்ப்பை பத்தி அவருக்கு விளக்கமா சொல்றாங்க. வேலுநாச்சியாரோடைய உருது மொழி திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறாரு. ராணி வேலுநாச்சியார் அவர்கள் 8 வருஷம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை இப்படின்னு இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல மருது சகோதரர்கள் சிவகங்கையில இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு எதிர்ப்பு படையை உருவாக்குறாங்க. 1780 ஜூன் மாசம் ஒரு படை திண்டுக்கல்ல இருந்து சிவகங்கையை நோக்கி புறப்படுது. ஹைதர் அலி வேலுநாச்சியார் அவர்களுக்கு 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்னையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த போர் படை வைகை ஆற்று வழியாக சோழவந்தானையும் அதுக்கப்புறம் சிலைமானையும் அதை தொடர்ந்து திருப்பவனம், முத்தனேந்தல் இந்த நகரங்களையும் வெற்றி பெற்று கடைசியா மானாமதுரையில போர் பயிற்சினா என்னன்னே தெரியாத மக்களை வச்சே அந்த போர்ல வெற்றி பெறாங்க. அதுக்கு பிறகு ராணி வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையுடைய ராணியாக மறுபடியும் முடிசூட்டி சிவகங்கை சீமையுடைய அரியாசனத்துல உட்கார்றாங்க. 42 வயசுல தன்னோட கணவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி மூளையில போய் முடங்கி கிடக்காம தன்னோட கணவர் உயிரையும் தன்னோட நாட்டையும் பறிச்ச அதே இடத்துல அவனை வெற்றி பெற்று தமிழருடைய வீரத்தையும் பெண்களுடைய பெருமையையும் இந்த உலகத்துக்கே எடுத்து சொன்ன வீரமங்கை நம்ம வேலுநாச்சியார். இந்தியாவிலேயே முதலா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு பெண் விடுதலை வீரர் நம்ம வேலுநாச்சியார் அவர்கள். ராணி வேலுநாச்சியார் அவர்கள் மறைஞ்சு வாழ்ந்த அந்த 8 வருஷத்துல கொஞ்ச காலங்கள் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை பகுதியில தான் இருந்திருக்காங்க. ஹைதர் அலி அப்படின்றவர் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இங்க தங்க வச்சிருந்திருக்காரு. ராணி வேலுநாச்சியார் போர்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கிருந்து தான் குதிரை படைகளும் ஆயுத படைகளும் போயிருக்காங்க. இதனாலதான் ராணி வேலுநாச்சியாருடைய வாழ்க்கை வரலாற்றுல இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை ராணி வேலுநாச்சியார் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான இடம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.